எஸ், உங்களுக்கு நான் 3 செகண்ட் தரேன். ஸோ இதை நீங்க கண்டுபிடிங்க. இந்த 2 போஸ்ட்ல எந்த போஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பெட்டர் டிசைனா இருக்குது, அண்ட் ஆல்சோ உங்களோட விஷுவல் உங்களோட ஐ கான்டாக்ட் எங்க ஃபெஸ்டா போகுதுன்றதை கண்டுபிடிங்க. 99% ஆஃப் தி பீப்புள் ஆப்ஷன் பி தான் செலக்ட் பண்ணிருப்பீங்க. ரீசன் என்னன்னா, ஸோ பில இருக்க அந்த போஸ்ட் ஃபுல்லாமே blank ஸ்பேசஸ் இருக்குது. நம்மளோட மைண்ட் எப்பயுமே நம்மளோட ஐ கான்டாக்டும் எப்பயுமே ஒரு பிளாங்கான ஸ்பேஸ், அதாவது அன்கான்சியஸாவே அந்த பிளாங்கான ஸ்பேஸ் தான் இனிஷியலா பார்க்கும். ஸோ அதனால தான் என்னோட டிப் என்னன்னா, ஒரு போஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு blank ஸ்பேஸ் இருக்கணும். இதே மாதிரி தான் ஆப்பிள், நைக் இந்த மாதிரி ஃபேமஸ் பிராண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட வெப்சைட்லயும் சரி, அவங்களோட போஸ்ட்லயும் சரி, மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ரொடக்டை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொடக்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த இடத்துல பிளாங்க் ஸ்பேசஸ் நிறையா இருக்கும். ஸோ அவங்க டீட்டெயில்ஸும் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இனிஷியலாக பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கிற அந்த போஸ்ட் ரொம்ப குயிக்காக அந்த இடத்த பார்ப்பாங்க. ஸோ மொத்த கடையோ ஒத்த போஸ்ட்டை இறக்குன அந்த போஸ்ட்டை நீங்கள் பார்ப்பீங்களா, இல்லை ஒரே ஒரு போஸ்ட்டில் அழகாக ஒரு ப்ரொடக்டை அழகான ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணி அழகாக அலைன் பண்ணி இருக்கிற அந்த போஸ்ட்டை நீங்கள் பார்ப்பீங்களா? ஸோ ஆப்வியஸாக ஆப்ஷன் பிக்கு தான் நீங்க போவீங்க. அதாவது ஒரு போஸ்ட்ல ஒரு ப்ராடக்ட்டை காட்டுங்க, அந்த ஒரு ப்ராடக்ட் எதுக்கு பெஸ்ட்ன்ற மட்டுமே சொல்லுங்க. ஸோ உங்களுக்கான ஆடியன்ஸ் நீங்க அட்ரன் பண்ணும்போது கிளிக் த்ரூ ரேட் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.